இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். இந்தியன் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்தியாவுடைய ஒரு மிக முக்கியமான ஊடகம் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, கிறித்தவ பாதிரியார் ஒருவருடைய வாயில் மாட்டுச்சாணியை திங்க வைத்து நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்படின்னு 40 பேர் கொண்ட ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல் ஒரு மிகப்பெரிய வன்முறையில் ஈடுபட்டிருப்பது தான் அந்த செய்தி. உலகம் முழுவதும் இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை அளித்திருக்கிறது. ஏற்கனவே தெரியும், இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் சங்கபரிவாரங்கள் கிறித்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வன்முறையின் காரணமாக உலக நாடுகளில் வசிக்கக்கூடிய இந்திய மக்கள் வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் வெடித்து கிளம்பி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் ஒடிஷாவில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. நாம் எல்லாம் மறந்திருக்க மாட்டோம். கிரஹாம் ஸ்டெயின்ஸும் அவருடைய மகன்களும் ஒரு ஜீப்பில் சங்கபரிவார கும்பல் எரித்து கொல்லப்பட்டதற்கான 27வது ஆண்டு இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் அதே மாநிலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. ஒடிஷாவில் தங்கரால் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்டத்தில் பர்ஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம். இங்கே ஒரு இறை ஊழியராக, ஒரு பாதிரியாராக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெயர் பிபின் நாயக். இவருடைய மனைவி வந்தனா, 2 பேருமே இந்த இறை ஊழியத்தில் ஈடுபடுறாங்க. சரியா? இப்போ இவங்க 2 பேரும் வழக்கமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த கிராமத்தை சார்ந்த மக்கள் இறைவனை வழிபடுவதற்காக இவர்களுடைய தலைமையில் ஒரு இடத்தில் கூடுவதுண்டு. அன்றைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை 40 பேர் கொண்ட ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல் அங்கே வருகிறார்கள். வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே பிரார்த்தனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த மக்களின் மீது ஒரு கொடுமையான தாக்குதலை நடத்துகிறார்கள். தாக்குதலை சமாளிக்க முடியாதவங்கெல்லாம் நாலா பக்கமும் சிதறி ஓடுறாங்க. கடைசியில் இந்த பாதிரியாரை பிடிக்கிறாங்க. பிடிச்சி என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே இவனுங்க திட்டமிட்டு வந்ததுனால கையில் செருப்பு மாலை எடுத்துகிட்டு வந்திருக்கிறானுங்க. அந்த செருப்பு மாலையை பாதிரியாருடைய கழுத்தில் போட்டு அப்படியே இழுத்து கொண்டு போகிறார்கள். கொண்டு போய் ஒரு இடத்துல கொண்டு போகிறதும் மாட்டுச்சாணி எடுத்து வாயில் திணிச்சிருக்கிறாங்க. சாப்பிட வைத்திருக்கிறார்கள். சாப்பிட வைத்தது மட்டுமல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்படின்னு சொல்லி முழக்கமிட்டிருக்கிறார்கள். ஆனால் கடைசி வரையிலும் அந்த பாதிரியார் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லவே இல்லை. இப்போ இந்த நேரத்தில் தன்னுடைய கணவருக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு, இவ்வளோ பெரிய கும்பல் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்காக இவருடைய மனைவி வந்தனா என்ன பண்ணுறன்னா, பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறாங்க. போய் அங்கே முறையிட்டு இருக்கிறாங்க. இப்படி என்னுடைய கணவரை இந்த ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல் இவ்வளோ பெரிய தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் உடனடியாக வாருங்க, இல்லாமல் தான் என்னுடைய கணவர் பாதிரியாருக்கு மிகப்பெரிய உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டுரும் அப்படின்னு. ஆனால் முறையிட்டு 1 மணி நேரத்திற்கு பிறகுதான் அங்கே காவல்துறையினரை சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதா இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி. மோடியினுடைய ஆட்சியில், ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சியில் கிறித்தவர்களின் மீது தாக்குதல் நடத்துபவர்களுக்கு, இஸ்லாமியர்களின் மீது தாக்குதல் நடத்துபவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ கிரஹாம் ஸ்டெயின்ஸ் சொன்னோம் இல்லையா, கிரஹாம் ஸ்டெயின்ஸினுடைய கொலையில் மிக முக்கியமான ஒரு குற்றவாளி இன்றைக்கு மோடியினுடைய பாராளுமன்றத்திற்குள்ள மிக முக்கியமான அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறார். மறக்க முடியுமா? அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான குற்றவாளி ஒடிசாவில் பாஜக ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததும் அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. மோடியினுடைய ஆட்சியில் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்களின் மீது தாக்குதல் நடத்தினால் அவர்களுக்கு மிகப்பெரிய பதவிகளும் பொறுப்புகளும் உடனடியாக கொடுக்கப்படும். அதிலையும் குண்டு வச்சுட்டாங்க அப்படின்னா இன்னும் பெரிய பொறுப்புகள் கொடுக்கப்படும். மாலேவ்கான் குண்டுவெடிப்பில் குற்றவாளி என்று அன்றைக்கு குற்றம் சாட்டப்பட்ட பிரகாஷ் சிங் தாக்கூருக்கு முதல் மோடியினுடைய அமைச்சரவையில் எவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு பாராளுமன்றத்திற்குள்ளேயே அந்த அம்மையார் என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்தோம். அப்போ பாருங்களேன், இதுதான் இன்றைக்கு சங்கபரிவாரங்களுடைய ஆட்சியில் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். இந்த இடத்துல நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். வட இந்தியாவில், குறிப்பாக பாஜகவினுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய பகுதிகளிலெல்லாம் வாரத்திற்கு 2-3 தாக்குதல்கள் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களின் மீது நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று இஸ்லாமியர்களின் மீது, இல்லைன்னா கிறித்தவர்களின் மீது, தலித் மக்களின் மீது ஆர்எஸ்எஸ் சங்கபரிவாரங்கள் தாக்குதலை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதா? அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் தமிழ்நாட்டில் அது நடக்கலை?
அதுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு மிக முக்கியமான பங்கு உண்டு. இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் மிக முக்கியமான பங்கு உண்டு. தமிழக மக்களுக்கு ஒரு மிக முக்கியமான பங்குண்டு. அதனால தான் தமிழ்நாட்டு மண் சங்க பரிவாரங்களை ஏற்க மறுத்து கொண்டிருக்கிறது. இங்கே அன்புமணி, தினகரன், பிரேமலதா இந்த கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து தமிழ் மண்ணில் மதவெறி அரசியலுக்கான அடித்தளத்தை அமைத்து கொடுப்பதற்கு பல்வேறு திட்டங்களோடு களத்தில் வருகிறார்கள். ஆனால் பாருங்கள், வட இந்தியாவில் என்ன சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அது தமிழ்நாட்டிலையும் கொண்டு வந்து அந்த விஷ விருட்சத்தை விதைக்கணும் அப்படின்னு இவங்கெல்லாம் முயற்சி பண்ணுறாருங்க. ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் இவங்களை மன்னிச்சிடவே கூடாது. ஏன்னா நீங்கள் பாருங்களேன், ஒடிசாவில் டெய்லி இந்த மாதிரி சம்பவங்கள் வந்துட்டு இருக்கு. உத்தரப்பிரதேசத்தில், ராஜஸ்தானில் இவங்க பாஜக எங்கெல்லாம் கால் பதித்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கா இல்லையா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இது எவ்வளோ பாருங்களேன். ஒரு பாதிரியார் அவர் வேலையை பார்க்குறாரு. ஏன்னா அவருக்கு எது இருக்கோ அது அவர் பண்ணுறதுக்கான உரிமை இந்த இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் அவருக்கு கொடுத்துருக்கு இல்லையா? அதான உண்மை. இப்போ நாம் கூட ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பஞ்சாபில் கடந்த 2 வருடத்தில் பல லட்சம் பேர் இன்றைக்கி கிறிஸ்தவர்களாக மாறி இருக்கிறார்கள். ஏன் அவர்கள் மாறுகிறார்கள்? இப்போ இவனுங்க நினைக்கிறாருங்க என்ன அப்படின்னா, இவனுக்கு பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது, ரொட்டி துண்டுக்காக ஆசைப்படுறாங்க, பாலுக்கு ஆசைப்பட்டு போய் மதம் மாறுகிறார்கள் அப்படின்னு. இப்போ நான் இவங்கள்ட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன். இன்றைக்கு இந்த ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களுடைய சித்தாந்தங்களின்படி இவர்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த கட்டுமானத்தை சிதையாமல் பாதுகாப்பதால் இன்றைக்கி பல கோடி மக்கள் சுயமரியாதையற்றவர்களாக இருக்கிறார்கள். சுயமரியாதைக்காகத்தான் அவர்கள் மாற்று மதத்தை நாடுகிறார்கள் அப்படிங்கிறதான உண்மை. அதற்கு எவ்வளோ ஆதாரங்கள் வேணும், அதை கொடுக்க முடியும் தானே. அப்போ இன்றைக்கி சமீபத்தில் கூட மோகன் பாத் சொல்கிறார், சாதியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சரி, சாதியை ஒழிக்கணும்னு நீ சொல்கிற இல்லையா? சாதி ஒழிப்புக்காக 100 வருஷத்துக்கு நீ என்ன பண்ண? இந்து மதத்தில் நிலவி வரக்கூடிய சாதி தீண்டாமை, இப்போ தீட்டுங்கிற வார்த்தையே இந்தியாவில் தாங்க இருக்குது, வேற எங்கேயாவது இருக்கா? தீண்டாமை அப்படிங்கிறது எங்கே இருக்குது? இங்கே தானே இருக்குது. அதனால தானே நம்ம அரசியல் மூப்பு சட்டத்தில் தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பாவ குற்றம்னு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்குறோம் இல்லையா? இந்த சாதி ஏற்றத்தாழ்வுகளை ஒழிப்பதற்கு மோகன் பாகவதோ, மோடியோ, அமித்ஷாவோ இந்த 100 வருடங்களாக இவர்களுடைய முன்னோர்களோ என்ன செஞ்சுருக்காங்கன்னு ஒரு பட்டியல் போடுங்க. ஒரு ரிசர்வேஷன் கொண்டு வந்தால் நீ என்ன பண்ணுவேன்? ரத யாத்திரைங்கிற பேரில் ஒரு கலவரத்தை உருவாக்குவேன். தானே உன்னுடைய திட்டம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு அரசியலை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவான். அப்படி தான் தானே உன்னுடைய திட்டம். இதானே நீங்கள் போட்டிருக்கிற பிளான் அப்படிங்கிறது. இந்த புத்தக கண்காட்சியில் ஒரு மிக முக்கியமான புத்தகம் வந்திருக்கு, சாதி அரசியலும் சாதி கணக்கீடும் அதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய அரசியலும் அப்படின்னு ஆனந்த் டெல்டும்னு எழுதியிருக்கார். கண்டிப்பாக அதை நிறைய பேர் வாங்கி படிக்கணும். படித்து அதை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம். ஏன்னா இவனுங்க இன்றைக்கி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் பீகார் தேர்தலுக்கு முன்னாடி ஒத்துக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கும். ஆர்எஸ்எஸ்காரன் சும்மா எல்லாம் ஒரு விஷயத்துக்குள்ளே வரமாட்டாங்க. அப்போ நான் மீண்டும் சொல்கிறேன், இன்றைக்கு வட இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தமிழ்நாட்டிலையும் நடப்பதற்கான அந்த அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக இங்கே சில கட்சிகளும் சில ஆட்களும் வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. அவர்களெல்லாம் தமிழ்நாடு ஒருபோதும் மன்னிக்கக்கூடாது. அவர்களெல்லாம் இந்த அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டியவர்கள் என்பதை புரிந்து கொண்டால் நல்லது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.